இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கருப்புளுந்தங்களி அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரிய அரிசி வகைகளின் களி அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, காட்டியான அரிசி, குள்ளக்கார அரிசி, கருங்குவில அரிசி, மாப்பிள சம்பா அரிசி. என்னடா பேர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக எல்லோரும் இருந்தாங்க. இந்த பேர் என்னன்னே நம்மளுக்கு தெரியல. ஒவ்வொரு அரிசியுமே ஒவ்வொரு மருத்துவ குணத்தை குறிக்குதுங்க. பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்கு உண்டான அரிசினே சொல்லலாம். பெண்கள் மாதவிடாய் சுழற்சியை சீராக இந்த அரிசி வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. கருப்புளுந்து எல்லாத்துக்குமே தெரியும், எலும்புகளுக்கு நல்ல வலுவாக இருக்கும். பெண் பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு வந்து கருப்புளுந்தங்களி செஞ்சு தராங்க, எலும்புகள் வந்து நல்ல வலுவாக இருக்கணும், இடுப்பு வலி எதுவும் வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து கருப்புளுந்தங்களி செஞ்சு கொடுத்துருக்காங்க. காட்டியான அரிசி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது கட்டுப்படுத்த ரொம்ப உதவுதுங்க. இந்த மாதிரி 11 வகைகளின் அரிசியை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். வறுத்து மிஷினில் விட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சு தான் இந்த களி செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த களி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யணுன்றதை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாவு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.